உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் ஜான் மில்னர் பேரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1768ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி கோர்க்கில் இருக்கிற கில்கோபன் காசலில் ஜேம்ஸ் பேரிக்கும் எலிசபெத் மில்னர் பேரிக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார். ஜான் மில்னர் பேரி இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதரும் 9 யங்கர் சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் மில்னர் பேரி சிறு வயதிலிருந்து இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1773ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரிக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கில்கோபன் காசல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் மில்னர் பேரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சிறு வயதிலிருந்தே இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஜான் மில்னர் பேரிக்கு ஆர்வம் இருந்து வந்தனால நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஜான் மில்னர் பேரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் வேர்ல்ட் சம்மந்தப்பட்டது. குறிப்பாக இந்த கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதேமாதிரி பயாலஜி உயிரியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது தான் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் போன்ற பாடங்களை ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஜான் மில்னர் பேரி படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1778ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் மில்னர் பேரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய உயர்கல்விக்காக இவருடைய அப்பா இந்த கவுண்டி கோர்க்கில் இருக்கிற கில்கோபன் காசல், அதுக்கும் அதே கவுண்டி கோர்க்கில் இருக்கிற பேண்டன், இந்த 2 இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்க்குறாங்க. இந்த லோக்கல் கிராமர் ஸ்கூலானது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. இது இந்த கில்கோபன் காசல் அதே மாதிரி பேண்டன் இதுக்கு பக்கத்தில் தான், 2 இடத்துக்குமே பக்கத்தில் இருந்தது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி ஜான் மில்னர் பேரி இவருடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜான் மில்னர் பேரி கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் மில்னர் பேரி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1785ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜான் மில்னர் பேரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் மில்னர் பேரி மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா ஜான் மில்னர் பேரியை இந்த அயர்லாண்டில் இருக்கிற கவுண்டி கோர்க்கோடைய அயர்லாண்டில் இருக்கிற மன்ஸ்டருடைய கவுண்டி கோர்க்கில் இருக்கிற இந்த ஒரு கில்கோபன் காசல்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் யூரோப்லேயே ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. இதனால தான் இவருடைய அப்பா ஜான் மில்னர் பேரியை அயர்லாண்டுடைய மன்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி கோர்க்கில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு அனுப்பி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துருந்தாங்க. அங்கு சேர்ந்து 1785ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 17 வயதிலிருந்து ஜான் மில்னர் பேரி இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. ஆரம்பத்தில் நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸ் எல்லாம் இவர் அட்டென்ட் பண்ணாங்க. அதாவது அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ப்ராப்பராக இவர் மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் எடுத்து படித்து வந்தாங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து படிக்க வேண்டிய சில கோர்சஸ்லாம் ஜான் மில்னர் பேரி எடுத்து படித்து வந்தாங்க. தொடர்ந்து இவர் அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், பாட்டனி தாவரவியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்களினுடைய மெடிக்கல் லெக்சர்ஸ், மருத்துவ விரிவுரைகளை ஜான் மில்னர் பேரி அட்டன் பண்ணாங்க. இப்படியே இவர் 1788 வரைக்கும் மெடிக்கல் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 1788 வரைக்கும் இவர்
அங்கே எடன்பாவில் இருக்கிற ஒரு சில மருத்துவர்கள்கிட்ட அப்ரெண்டிஸாகவும் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூலில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ஜான் மில்னர் பேரி வந்து படித்து வந்தாங்க. தொடர்ந்து ஜான் மில்னர் பேரி வந்து ரொம்ப நல்லா இவருடைய மருத்துவ கல்வியை பயின்று வந்தாங்க. இதுக்கப்புறமா 1792ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஜான் மில்னர் பேரி வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து நேராக அயர்லாண்டோடைய மன்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி கோர்க்குக்கு போய் அந்த கவுண்டி கோர்க்கில் இருக்கிற ரொம்ப மெயினான சிட்டியான கோர்க் அப்படின்ற இடத்துக்கு ஜான் மில்னர் பேரி வந்து போயிடுறாங்க. அந்த கோர்க் அப்படின்ற இடத்துக்கு போய் ஒரு சிறிய மருத்துவமனையை ஜான் மில்னர் பேரி வந்து நிறுவி அங்கே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் மில்னர் பேரி வந்து பெண்களுக்கு உண்டான கல்வி அது வந்து சமமாக எப்படி வந்து ஆண்களுக்கு வழங்கப்படுதோ அதேமாதிரி பெண்களுக்கும் சமமான கல்வி வழங்கப்படணும் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் ஜான் மில்னர் பேரி வந்து நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. குறிப்பாக பெண்களுக்கு உண்டான கல்விக்கான அந்த விஷயத்தை வந்து கொண்டு வர்றதுல அயர்லாண்டில் பாடுபட தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடிகாரர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள் அது பற்றியெல்லாம் ஜான் மில்னர் பேரி வந்து இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியும் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1797 காலகட்டத்தில் எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான வேக்சினேஷன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க முதல் முறை. ஸோ அந்த பெரியம்மை அப்படின்ற ஸ்மால் பாக்ஸ் அது வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் நிறைய பேருக்கு பரவக்கூடியதாகவும் நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அதை தடுக்கிறதுக்காக எட்வர்ட் ஜென்னர் அப்படின்ற நபர் தான் கவ் பாக்ஸை வச்சு வேக்சின் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது கவ் பாக்ஸ் அப்படின்றது பசுவினுடைய காம்பில் இருந்து எடுக்கப்படக்கூடியது. அதாவது இப்போ கவ் பாக்ஸ் அப்படின்றது பசுவினுடைய காம்பிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக ஏற்படக்கூடியது தான் இந்த கவ்பாக்ஸ் அப்படின்ற நோய். இந்த கவ்பாக்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்து வர்றதில்லை அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் வந்து அறிஞ்சாங்க. அது காரணம் வந்து கவ்பாக்ஸ் அப்படின்ற அந்த கிருமி வந்து உடலுக்குள்ளே வந்து அதை வந்து நம்மளுடைய உடல் வந்து சமாளிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ் வரும்போது அதையும் சமாளிக்குது அப்படின்னு சொல்லி தான் கவ்பாக்ஸை வச்சு வேக்சினேஷன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எட்வர்ட் ஜென்னருடைய அந்த வேக்சினேஷன் வந்து என்னதான் வந்து இவர் சரியாக கண்டறிஞ்சிருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. நிறைய மருத்துவர்கள் அது ஆதாரபூர்வமாக இல்லை, நிறைய பேர் வந்து இந்த கவ்பாக்ஸை வந்து வேக்சினாக தடுப்பூசியாக போடும்போது அதனாலேயே கூட இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அதை வந்து மறுத்து வந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சில ஆண்டுகள் இது நடந்து வரும்போது ஜான் மில்னர் பேரி வந்து அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கவ்பாக்ஸை வேக்சினாக பயன்படுத்துறது நல்லது தான், ஸ்மால் பாக்ஸை இது ரொம்ப நல்லா வந்து வராமல் பாதுகாக்கும் இந்த தடுப்பூசி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட போது 1800 மார்ச் இந்த காலகட்டத்தில் அயர்லாண்டுடைய கேபிட்டல் டப்ளின் அங்கே வந்து முதல் முறை அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் தான் இந்த கவ்பாக்ஸ் வேக்சின் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதே 1800 ஜூன் 6 அன்னைக்கு ஜான் மில்னர் பேரி வந்து அந்த அயர்லாண்டுடைய மன்ஸ்டரில் இருக்கிற கவுண்டி கோர்க் அங்கே வந்து இவர் வந்து இந்த கவ்பாக்ஸ் வேக்சினை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தினா ஸ்மால் பாக்ஸ் வராது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த 1800ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கையும் எழுதுனாங்க. அதை வந்து அன் அக்கௌண்ட் ஆஃப் தி நேச்சர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கவ்பாக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1800ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து இந்த ஒரு ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற லண்டன் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சொசைட்டி லண்டன் மெடிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி அதுக்குண்டான நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ், நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாம் இவர் ஜான் மில்னர் பேரி வந்து 1800 1801 இந்த காலகட்டத்திலலாம் வெளியிட்டாங்க. இந்த சமயம் தான் ஒரு பெரிய டிடி ஹிங்ஸ் அப்படின்ற ஒரு ரெவரண்ட், அதாவது தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க ரெவரண்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அது மாதிரி டிடி ஹிங்ஸ் அப்படின்னு ஒரு ரெவரண்ட், அவர் வந்து இந்த கவுண்டி கோர்க் அங்கே வந்து ஒரு மருத்துவமனை நிறுவப்படணும், அதுவும் காய்ச்சலுக்கு உண்டான ஒரு தனியான மருத்துவமனை நிறுவப்படணும் அப்படின்னு இவர் ஜான் மில்னர் பேரிட்ட வந்து அவர் வந்து ஒரு அறிவுரை வந்து கொடுத்தாங்க. இதை ஜான் மில்னர் பேரி வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் ஒரு வகையான ஃபீவர் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நிறைய புதிய
புதிய வகையான காய்ச்சல்கள் வந்து ஏற்படும். அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் நிறைய உயிரிழப்புகளும் நடக்கும். அப்போ இப்படி காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லா நோய்களுக்கும், அதாவது இப்போ வந்து ஒரு தலைவலினாலேயோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்காக, அதாவது சிறுநீரகத்தில் பாதிப்பு அல்லது கல்லீரலில் பாதிப்பு அல்லது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு இது மாதிரி மற்ற நோய்களுக்காக சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்கு உண்டான சிகிச்சை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா காய்ச்சல் அப்படின்றது பரவக்கூடியதாக இருக்கிறனால அங்கே காய்ச்சலுக்கு சிகிச்சை வழங்கப்படும் போது அதனாலேயே ரொம்ப மற்ற உடல் உறுப்பு பாதிப்புனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப வேகமாக அந்த காய்ச்சல் வந்து பரவி அப்படி வந்து இறந்து போகவும் செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் தனியாக உருவாக்கப்படணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அதை தான் அந்த டிடி ஹெங்ஸ் அப்படின்ற ரெவரண்ட் வந்து வலியுறுத்தினாங்க. இதை ஜான் மில்னர் பேரி வந்து ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அது குறித்து ஒரு ரிப்போர்ட்டையும் இவர் வந்து எழுதினாங்க. அது 1801 ரிப்போர்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் ஃபீவர்ஸ் இன் சிட்டி ஆஃப் கோர்க் அப்படின்ற டைட்டிலில் 1801 இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1802 தான் அந்த கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு காய்ச்சலுக்கு உண்டான மருத்துவமனையை ஜான் மில்னர் பேரி வந்து நிறுவனாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அயர்லாண்ட்லலாம் அந்த காலகட்டத்தில் காய்ச்சலுக்கு அப்படின்னு தனியாக மருத்துவமனை வந்து உருவாக்கப்படலை. அது அந்தளவுக்கு இருந்தது. அப்போ பிரான்சிஸ் பார்க்கர் அப்படின்ற ஒரு அயர்லாண்டை சேர்ந்த மருத்துவர். இந்த பிரான்சிஸ் பார்க்கருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் தான் 1800களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அயர்லாண்டுடைய ஃபஸ்ட்டு ஃபீவர் ஹாஸ்பிட்டலே நிறுவனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஓரிரு ஆண்டுகளுக்கு அப்புறம் 1802 ஜான் மில்னர் பேரி வந்து இதை கோர்க்கில், அதாவது கவுண்டி கோர்க்கில் இருக்கிற கோர்க் அப்படின்ற சிட்டியில் கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டலை நிறுவனது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே 1802 தான் ஹவுஸ் ஆஃப் ரெக்கவரி அதையுமே வந்து இவர் ஜான் மில்னர் பேரி வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறமா 1803 அதே அந்த அயர்லாண்டில் இருக்கிற கவுண்டி கோர்க்கில் ராயல் கோர்க் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த ராயல் கோர்க் இன்ஸ்டிடியூஷனில் லெக்சரர் ஆன் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம், அந்த விவசாய கல்வியை மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக 1803 ஜான் மில்னர் பேரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி ஜான் மில்னர் பேரியோடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1804 ஜான் மில்னர் பேரியோடைய அப்பாவான ஜேம்ஸ் பேரி அவர் வந்து இறந்து போயிடுறாங்க 1804. இது ஜான் மில்னர் பேரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய துயரமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஜான் மில்னர் பேரி வந்து தொடர்ந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து அந்த ராயல் கோர்க் இன்ஸ்டிடியூஷனுடைய லெக்சரரான அக்ரிகல்ச்சராகவும் அதே கவுண்டி கோர்க்கில் இருக்கிற கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் ஆஃப் ரெக்கவரியோடைய ஃபிசிஷியனாகவும் ஜான் மில்னர் பேரி வந்து இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கத்தினால காய்ச்சல்கள் வந்து ஏற்படக்கூடியது, அதாவது ஒருத்தவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அது இன்னும் வேகமாக அவங்களுடைய உயிரை வந்து கொல்லும் அப்படின்றத ஜான் மில்னர் பேரி வந்து கண்டறிஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படி குடிப்பழக்கத்தினால அடிமையானவங்க ஹபிச்சுவல் ட்ரங்கர்ஸ் அவங்கள வந்து சிறை வாசத்துக்கு அனுப்பணும். அவங்கள வந்து சிறைக்கு அனுப்புனா, அதாவது ஜெயிலில் தூக்கி போட்டோம்னா அவங்க வந்து திருந்த வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்களே அவங்க அழிச்சிக்குவாங்க அப்படின்னு ஜான் மில்னர் பேரி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டாக அந்த ஒரு மூமெண்ட்டை கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான கல்வி அதுலேயும் ஜான் மில்னர் பேரி இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் 1808 இவருடைய 40 வயதில் ஜான் மில்னர் பேரி வந்து மேரி ஃபேர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் மில்னர் பேரிக்கும் இவருடைய மனைவியான அந்த மேரி ஃபேர் மில்னர் பேரி இவங்க 2 பேருக்குமே 8 குழந்தைகள் வந்து பிறந்தது. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 8 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் மில்னர் பேரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. ஸோ 1808 ஜான் மில்னர் பேரி வந்து அந்த மேரி ஃபேர் மில்னர் பேரியை திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜான் மில்னர் பேரிக்கும் இவருடைய மனைவியான மேரி ஃபேர் மில்னர் பேரிக்கும் 8 குழந்தைகள் வந்து பிறந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஜான் மில்னர் பேரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இருக்க 1809
மன்ஸ்டர் ஃபார்மர்ஸ் மேகசின் அது வந்து நிறுவப்பட்டது. இந்த மன்ஸ்டர் ஃபார்மர்ஸ் மேகசின் அப்படின்றது அயர்லாண்ட்லேயே ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு உண்டான ஒரு மேகசின், விவசாயம் சம்மந்தப்பட்ட கல்விக்கான ஒரு ஃபஸ்ட்டு மேகசின், அதனுடைய தகவலாம் தெரிஞ்சுக்கிற உண்டான ஃபஸ்ட்டு மேகசின் தான் இது. அதில் 1809ஆம் ஆண்டு ஆர்டிகல்ஸ் இன் தி மன்ஸ்டர் ஃபீவர்ஸ் மேகசினை வந்து ஜான் மில்னர் பேரி எழுதி வெளியிட்டாங்க. இப்படி ஜான் மில்னர் பேரியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தொடர்ந்து இவர் வந்து கொடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜான் மில்னர் பேரி வந்து 1810 1811 இந்த காலகட்டத்திலலாம் இன்னும் கூடுதலாக நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸை தொடர்ந்து ஜான் மில்னர் பேரி வந்து எழுதினாங்க. அதை தொடர்ந்து இவர் வந்து வெளியிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த லண்டன் மெடிக்கல் அண்டு ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷனை 1811ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ராயல் கோர்க் இன்ஸ்டிடியூஷன் அதுலேயுமே வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு மேகசின், அந்த நான் ஏற்கனவே சொன்னது 1809 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தவறு. அந்த 1809ஆம் ஆண்டு இவர் வந்து சிலபஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது தான் வெளியிட்டாங்க, அந்த ஒர்க்கை தான். அதுக்கப்புறம் 1810 காலகட்டத்தில் தான் அந்த மேகசின் மன்ஸ்டர் ஃபார்மர்ஸ் மேகசின் அப்படின்ற ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் மேகசின் அதில் 1811 அந்த 1810 எழுதுனது 1811 அந்த ஆர்டிகல்ஸை ஜான் மில்னர் பேரி வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் மில்னர் பேரி வந்து இன்னும் கூடுதலாக இவர் வந்து சில ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், அதுக்கப்புறமா குடலில் உருவாகக்கூடிய புழுக்கள், இது குறித்துலாம் அதான் ஓம்ஸ் அப்படின்ற பேரசைட்ஸ் அப்படின்ற ஒட்டுண்ணிகள், அது குறித்துலாம் ஜான் மில்னர் பேரி வந்து தொடர் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1815ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து அந்த ராயல் கோர்க் இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய லெக்சரர் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகி ரிசைன் பண்ணி அந்த ஒர்க்கில் இருந்து வெளியேறினாங்க. ஆனால் தொடர்ந்து ஜான் மில்னர் பேரி வந்து அந்த கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அண்டு ஹவுஸ் ஆஃப் ரெக்கவரி அதனுடைய ஃபிசிஷியனாக தொடர்ந்து ஜான் மில்னர் பேரி ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் தான் கரெக்டாக 1817 ஒரு முக்கியமான டைஃபஸ் அப்படின்ற ஃபீவர் அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை அயர்லாண்டில் ஏற்படுத்த தொடங்குது. இதுக்கிடையில் த ஆரிஜின் ஆஃப் இன்டெஸ்டினல் வோம்ஸ் அப்படின்ற டைட்டிலில் 1818ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கை எழுதி வெளியிடுறாங்க. இந்த 1818ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட த ஆரிஜின் ஆஃப் இன்டெஸ்டினல் வோம்ஸ் இதில் தான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இவர் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக குடலில் இன்டெஸ்டினில் ஏற்படக்கூடிய புழுக்கள் வோம்ஸ் அது வந்து அந்த பேரசைட்ஸ் வந்து நம்மளுடைய குடல்லையே உருவாகாமல் அது வந்து வெளியே இருந்து நமக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்றத ஜான் மில்னர் பேரி வந்து 1818ஆம் ஆண்டு தெரியப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா 1819 காலகட்டத்தில் ஜான் மில்னர் பேரி வந்து இன்னும் முக்கியமான சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் இவர் வந்து கவனம் செலுத்தினாங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு முக்கியமான ஒரு கோர்க் ஃபிலசாபிக்கல் அண்டு லிட்ரரி சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1820ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி வந்து நியமிக்கப்பட்டு பெரிய கௌரவத்தை வந்து இவர் வந்து பெற்றாங்க. அந்த கோர்க் ஃபிலசாபிக்கல் அண்டு லிட்ரரி சொசைட்டி அதனுடைய பிரசிடெண்ட்டாக இவர் இருக்கும்போது தான் அது வந்து கோர்க் லிட்ரரி அண்டு சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து கோர்க் ஃபிலசாபிக்கல் அண்டு லிட்ரரி சொசைட்டி அப்படின்னு இருந்தது. இவர் வந்த பிறகு கோர்க் லிட்ரரி அண்டு சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படின்னு மாறினது. ஸோ அதனுடைய பிரசிடெண்ட்டாக 1820 காலகட்டத்தில் ஜான் மில்னர் பேரி வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் நான் ஏற்கனவே சொன்னேன் 1817 1818 1819 இந்த 3 ஆண்டுகளில் டைஃபஸ் அப்படின்ற ஃபீவர் ஏற்பட்டு அயர்லாண்டில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் நடந்தது. டைஃபஸ் அப்படின்றது என்னென்னா ஃபஸ்ட்டு காய்ச்சலை ஏற்படுத்தும், தலைவலியை ஏற்படுத்தும், வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும், அதுக்கப்புறமா தோள்களில் சொறி மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொடுமையானதாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த டைஃபஸ் அது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதனுடைய வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வில்லியம் ஹார்டி அப்படின்ற ஒரு நபர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கண்டேஜியஸ் ஃபீவர் எபிடமிக்ஸ் இன் அயர்லாண்ட் அப்படின்னு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்டேஜியஸ் ஃபீவர் எபிடமிக்ஸ் இன் அயர்லாண்ட் அப்படின்றத இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணி 1820ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்டி கூட இணைஞ்சு இவர் ஜான் மில்னர் பேரி வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1821 இந்த காலகட்டத்தில்
இந்த ஃபீவர் எபிடமிக்ஸ் குறித்து ஃப்ரான்சிஸ் பார்க்கர், நான் ஏற்கனவே சொன்னேன் அயர்லாண்டில் ஃபஸ்ட்டு ஃபீவர் ஹாஸ்பிட்டலை நிறுவனவர் இந்த ஃப்ரான்சிஸ் பார்க்கர். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் அதே மாதிரி ஜான் செயினி அப்படின்னு இன்னொரு மருத்துவர், இந்த ஜான் செயினியுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1821ஆம் ஆண்டு அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தி ரைஸ் ப்ராக்ரஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் த ஃபீவர் லேட்லி எபிடமிக்கல் இன் அயர்லாண்ட் அப்படின்னு 2 வால்யூம்ஸில் ஒரு ஒர்க்கை 1821 வெளியிட்டாங்க. அதுலேயும் முக்கிய கான்ட்ரிபியூஷனை ஜான் மில்னர் பேரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி அயர்லாண்டில் இந்த மாதிரி நோய்கள் வந்து ஏற்படும் போது அதை எப்படி தடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கப்புறமா ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கணும் குறித்துலாம் இதில் வந்து இருந்தது. அதில் ஜான் மில்னர் பேரி குறிப்பிட்டது என்னென்னா, இப்போ கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இவர் வந்து ஃபஸ்ட்டு தூய்மைப்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய செவர்களில் வெள்ளை அடிக்கிறது, அதுக்கப்புறமா காற்றோட்டமாக அந்த ஒரு கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டலை வந்து மாற்றுறது, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தூய்மைப்படுத்துறது தினந்தோறும் அப்படின்னு அந்த முறைகளை ஜான் மில்னர் பேரி கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கும் இவர் வந்து பணியாற்றினாங்க. குறிப்பாக அயர்லாண்டில் இவர் வந்து பல இடங்களில் இருக்கக்கூடிய கழிவு நீர் அது வந்து வெளியே வர்றது அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டு அந்த சோர் சிஸ்டமே வந்து அந்த ஒரு கழிவுநீர் அந்த அமைப்பே வந்து சரியாக மாற்றப்படணும். ஸோ அப்படிலாம் ஜான் மில்னர் பேரி பல விஷயங்கள் பண்ணாங்க. இதனால் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல உயிர்கள் வந்து அடுத்தடுத்து காப்பாற்றப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் இந்த 1821ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரியோடைய அம்மாவான எலிசபெத் மில்னர் பேரியும் வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் ஜான் மில்னர் பேரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு பெரிய துயரமாக இருந்தது. இதுக்கப்புறம் ஜான் மில்னர் பேரியோடைய குடும்பத்தில் இது மாதிரி சில பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் மில்னர் பேரி வந்து அப்போப்ளெக்சி அப்படின்ற ஒரு வகையான ஸ்ட்ரோக்னால பக்கவாதத்தினால பாதிக்கப்படுறாங்க. மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட இவர் இறுதியாக 1822 மே 16 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 53-54 வயதிலேயே ஜான் மில்னர் பேரி வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் 53-54ன்னு சொல்கிறேன்னா, இவர் பிறந்தது 1768ஆம் ஆண்டு. ஆனால் எந்த மாதத்தில் எந்த தேதியில் பிறந்தார் அப்படின்றது உறுதி கிடையாது. இதனால் இவர் இறந்த தேதியை வச்சு மே 16 அப்படி இவர் இறந்தது 1822 மே 16. இந்த மே 16 எடுத்துக்கிட்டு 1768ஆம் ஆண்டு மே 16க்கு பிறகு இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 53. ஒருவேளை அந்த 1768ஆம் ஆண்டு மே 16க்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 54. அதனால தான் 53-54 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1822 மே 16 அன்னைக்கு இவருடைய 53-54 வயதில் ஜான் மில்னர் பேரி வந்து அப்போப்ளெக்ஸினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1824ஆம் ஆண்டு அந்த சிட்டி ஆஃப் கோர்க் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு நீளமான லாங் லாடோரி அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் லாடோரி இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டினால் ஆன ஒரு பெரிய ஒரு நினைவு சின்னம் மான்யூமெண்ட் ஆனது 1824ஆம் ஆண்டு ஜான் மில்னர் பேரி அவரை வந்து கௌரவப்படுத்தும் விதமாகவும் நினைவு கொள்ளும் விதமாகவும் அந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது. 200 ஆண்டுகள் வந்து இப்போ முடிவடையுது. ஸோ 1824ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அந்த ஒரு லாங் லாடோரி இன்ஸ்கிரிப்ஷன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கோர்க் ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்து வருது. ஜான் மில்னர் பேரி வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு, இவர் ஆற்றின சில சாதனைகள், குறிப்பாக வந்து குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரதுக்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், மற்றவங்களை குடிப்பழக்கத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான கல்விக்காக போராடினது, அதே மாதிரி மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள், மற்ற நோய்கள் எல்லாம் பரவுறதை தடுக்கிறதுக்கு தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற கொண்டு வந்தது அப்படின்னு பல விஷயங்களை ஜான் மில்னர் பேரி வந்து வாழும்போது செஞ்சுருந்தாங்க. இதனால தான் இவர் இறந்த பிறகும் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த மான்யூமெண்ட் ஆனது எரெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட ஜான் மில்னர் பேரி அயர்லாண்டில் குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தராக இருந்து வராங்க. ஸோ ஜான் மில்னர் பேரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.